2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு டைபோல். இது நமக்கு தெரியும். இப்போ நான் இந்த டைபோல எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது, அங்க ஆக்ட் ஆகுற இந்த டைபோல் மூமென்ட் நம்ம என்ன சொல்லுவோம் டைபோல் மூமெண்ட்ட? பின்னு சொல்லுவோமா? ஸோ பி வெக்டார். ஓகேவா? இந்த டைபோல் மொமெண்ட் என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாரி தன்னை அலைன் படுத்துது. அதாவது இப்படி இருக்கிறது, இந்த பாசிட்டிவ் இந்த பக்கமும், நெகட்டிவ் இந்த பக்கமும் போயிட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த இந்த டைரக்ஷன்ல தன்னை அலைன் படுத்துது. ஓகேவா? ஸோ அங்க ஒரு டார்க் புரொடியூஸ் ஆகுது. டார்க்னா திருவிசைன்னு சொல்லுவாங்க. லைக் நீங்க பைக்னா யூஸ் பண்ணீங்கன்னா, பைக்ல சாவி போட்டு திருவீங்க. ஸோ அது மாதிரி. அப்படி இல்லன்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு போல்ட் அண்ட் நட்ஸ் எல்லாம் நம்ம கழட்டுறது. ஸோ அது சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்க இந்த டார்க் புரொடியூஸ் ஆகுது. அது எப்படி புரொடியூஸ் ஆகுது? அதுக்கான ரீசன் என்ன? அங்க ஏன் டார்க் புரொடியூஸ் ஆகணும்? ஏன் டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாரி அலைன் ஆகணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோல் மொமெண்ட்க்கு ஏத்த மாரி அலைன் ஆகக்கூடாதா? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான ஆன்ஸரா இந்த வீடியோ இருக்கும். சரி, வீடியோக்குள்ளார போவோம். ஸோ இப்போ இந்த டைபோல் மொமெண்ட்ட நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது, இங்க ஆக்ட் ஆகுற டோட்டல் நெட் ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுற டோட்டல் நெட் ஃபோர்ஸ நான் என்னன்னு சொல்லுவேன்னா, எஃப் நெட் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நல்லா கவனிங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேல இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேல இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது. அப்படி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்க ஆக்ட் ஆச்சுன்னா, அங்க என்ன புரொடியூஸ் ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் புரொடியூஸ் ஆகும். சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு அ இது ஒரு கேனல் மாரி. அதாவது ஒரு வாய்க்கா மாரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுல தண்ணி போகுது. அந்த தண்ணி தான் என்னன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாசிட்டிவ் இது மேல பட்டு, இத மூவ் பண்ணும். கரெக்ட்டா? ஸோ ஒரு சர்டைன் ஃபோர்ஸ குடுக்கும். அது நகர்றதுக்கு. அப்ப நான் அந்த ஃபோர்ஸ என்னன்னு சொல்லலாம்னா, அந்த ஃபோர்ஸ QEன்னு சொல்லலாம். ரைட்டா? பிளஸ் QE. ஸோ பிளஸ் QE. அண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சார்ஜ் மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும். பட் இது என்னன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, மைனஸ் QE. ஸோ இந்த QEன்றது நம்ம எங்க கண்டுபிடிச்சோம்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கான டெஃபினிஷன் என்ன? ம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கான டெஃபினிஷன் இப்போ நான் என்ன சொன்னேன்? F ஈக்குவல் டூ QEன்னு சொன்னேனா, அப்போ E ஈக்குவல் டூ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன் என்ன? F பை Q. அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 சார்ஜ் ஆஃப் கூலும் ஆர் 1 கூலும். 1 கூலும் ஆஃப் சார்ஜ்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன். இது வந்து முக்கியமான ஃபார்முலா. நம்ம அடிக்கடி பின்னாடி வர லெசன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நான் இத 2த்தையும் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாசிட்டிவ் QE இருக்கு. இங்க நெகட்டிவ் QE இருக்கு. அப்போ இது 2த்தையும் நான் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் நெட் ஃபோர்ஸ் 0வா வரும். புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல். இந்த டைபோல் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்னன்னா 0. இது முக்கியமான பாயிண்ட். எக்ஸாம்ல இது எழுத வேண்டிய பாயிண்ட். சரி. நெக்ஸ்ட். இப்போ டார்க் புரொடியூஸ் ஆகுதுன்னு நீ சொல்ற. டார்க்னா என்ன? ம். நாம 11th இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். என்னது? ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ரைட்டா? ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்க இதுவா? ஸோ டார்க் ஈக்குவல் டூ ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ரைட்டா? ஓகே. இப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சது. என்னது? பாசிட்டிவ் சார்ஜ்ன்னு எடுத்தா எனக்கு QE இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ்ன்னு எடுத்தா மைனஸ் QEன்னு இருக்கும். பட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது எதுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா, இந்த சார்ஜ்ல இருந்து இப்படி பெர்பெண்டிகுலரா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நான் டிரா பண்றேன். அப்போ இது எப்படி வரும்? வேற கலர் சூஸ் பண்ணிப்போமா? ஸோ லைக் இப்படி வருமா? யாஹ்! அண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும். சர்டைன் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ அத வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்படி டிரா பண்றேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாலே போதும். நான் என்ன பண்றேன்னா, அப்போ இத வந்து என்ன சொல்றேன்னா, Lன்னு வைக்கிறேன். இத Lன்னு வைக்கிறேன். இந்த Lக்கான டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தெரியாது. இத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கவனிங்க. இங்க ஒரு டைபோல் மொமெண்ட் ஆக்ட் ஆகும். ரைட்டா? இங்க ஒரு டைபோல் மொமெண்ட் ஆக்ட் ஆகும்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்க ஒரு டைபோல் மொமெண்ட் ஆக்ட் ஆகும். அந்த டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாரி தானே தன்னை மாத்திக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாரி தான் தன்னை மாத்திக்குது. அப்போ இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா, டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கு. ஸோ இங்க ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிள் நான் என்னன்னு சொல்றேன்னா, தீட்டா. அந்த ஆங்கிள என்ன சொல்றேன்னா, தீட்டா. தீட்டா இல்ல தீட்டா. ஓகேவா? அண்ட் நமக்கு தெரியும். ஒரு டைபோல்ன்றப்போ இந்த சைடுக்கான இது என்ன? இது சென்டர் பாயிண்ட்டா எடுத்தா, இது ஓன்னு வச்சுக்கிட்டா, இது நான் ஏவாவும், இந்த சைடு ஐ மீன் இது புரியும்னு நெனைக்கிறேன். இங்கருந்து இந்த ஓ பாயிண்ட்ல இருந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வரையும் ஏன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஓல இருந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் வரையும் ஒரு ஏன்னு சொல்லுவேன். அப்ப இது டோட்டலா எவ்வளோ இருக்கு இந்த இதுல? 2A இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க 2A இருக்கு. எனக்கு இப்ப என்ன தான் தேவை? L தான் தேவை. அப்போ என்கிட்ட ஆப்போசிட் இருக்கு.
அண்ட் ஹைப்போடென்யூஸ் இருக்கு. 2A இருக்கு. ஓகேவா? ஆப்போசிட்டும் இருக்கு. ஹைப்போடென்யூஸும் இருக்கான். அப்ப இவன 2த்தையும் நான் மெர்ஜ் பண்ணாலே எனக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். அதாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஆங்கிள் இல்ல. இந்த எல் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அப்ப நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நமக்கு தெரியும். ஆப்போசிட்டும் அண்ட் ஹைப்போடென்யூஸ் இருந்தா sin தீட்டாவ நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்டா? அப்போ sin தீட்டா ஈக்குவல் டூ ம். ஆப்போசிட்ல யார் இருக்கா? எல் இருக்கான். எல் பை ஹைப்போடென்யூஸ்ல A பிளஸ் A 2A. ஸோ 2A. ஓகேவா? ஸோ அப்போ 2Aன்றப்ப எனக்கு யார் தான் தேவை? எல் தான் தேவை. அப்போ எல் ஈக்குவல் டூ 2A sin தீட்டா. எல் ஈக்குவல் டூ 2A sin தீட்டா. நெக்ஸ்ட் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ எடுத்துட்டு வந்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ உங்க புக்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, இது இந்த பாயிண்ட் O அண்ட் இது A, Bன்னு குடுத்து தனித்தனியா போட்டிருப்பாங்க. நான் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனே குடுத்தேன். அதுவும் உங்களுக்கு புரியும். பட் இது ரொம்பவே சிம்பிள். ஸோ டார்க் ஈக்குவல் டூ அப்போ டார்க் ஈக்குவல் டூ என்னன்னு எழுதலாம் நானு? டார்க் ஈக்குவல் டூ F ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்னது? QE. இங்க எய்தர் பிளஸ் QEயா, மைனஸ் QEயான்றது பிரச்சனை இல்ல. ஏன்னா மேக்னிட்யூட்ன்னு வரும்போது அது 2மே சேம் ஆகும். அப்போ QE இன்டு என்னது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? 2A sin தீட்டா. இப்போ இங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ம். எனக்கு தெரியுது. கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ரொம்பவே சிம்பிள். 2AQ இத நம்ம என்னன்னு எழுதுவோம்? டைபோல் மொமெண்ட்ன்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? டைபோல் மொமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2AQவ நான் என்னன்னு எழுதலாம்னா, டைபோல் மொமெண்ட் P வெக்டார்ன்னு எழுதலாம். ஸோ அப்போ டவ் ஈக்குவல் டூ ஓகேவா? ஆர் டார்க் ஈக்குவல் டூ PE சைன் கொஞ்சம் இதா இருக்கு. வெயிட் a மினிட். ஓ ஷிட். ஓகே. ஸோ PE sin தீட்டா. ஓகேவா? P இது கேப்ஸ் லெட்டர் P இல்ல, ஸ்மால் லெட்டர் P. ஸோ இது வந்து என்னன்னா, ஆக்சுவலா மேக்னிட்யூட். ஒரு டார்க்குக்கான மேக்னிட்யூட். இப்போ நான் இதே வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னு வச்சுக்கோங்க. இதே நான் வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னா, கொஞ்சம் கீழ போய்க்கிறேன். ஸோ தட் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் இத வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னா, அங்க தான் முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். வெக்டார் ஃபார்ம்ன்றப்போ டா டார்க் டார்க் ஈக்குவல் டூ P வெக்டார் இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? வெக்டார்ன்றப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு 2 மல்டிப்ளிகேஷன் இருக்காம். ஒருத்தவன் யாருன்னா டாட் 11th படிச்சிருப்போம். இன்னொருத்தவங்க யாருன்னா கிராஸ். ஸோ டாட் ப்ராடக்ட் ஒண்ணு, கிராஸ் ப்ராடக்ட் ஒண்ணு. 2 ப்ராடக்ட் இருக்கு. இங்க நான் டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமா? இல்ல கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமா? ம். கிராஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா, இங்க sin தீட்டா இருக்கு. டாட் ப்ராடக்ட்ன்றது யாருக்கு வருவாங்க? காஸ் தீட்டாக்கு தான் வருவாங்க. அப்ப நான் இங்க டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ கிராஸ் ப்ராடக்ட்ன்றப்போ P கிராஸ் E வெக்டார் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரிசல்ட். நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுக்குமா? ஓகே. பெர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரணும். கண்டிப்பா வரணும். என்னன்னா, ஏ இப்போ நீ P கிராஸ் Eன்னு எழுதுற. நான் அத E கிராஸ் Pன்னு எக்ஸாம்ல எழுதுனா தப்பா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன் ராங்ன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருப்பேன். டைபோல் மொமெண்ட் தான் என்ன ஆகுதுன்னா டைபோல் மொமெண்ட் தான் என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாரி தன்ன அலைன் படுத்திக்குது. ஸோ டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாரி தான் தன்ன அலைன் படுத்திக்குதே தவிர, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோல் மொமெண்ட்க்கு ஏத்த மாரி தன்ன அலைன் படுத்திக்கல. ஓகேவா? ஸோ எந்த டைரக்ஷன்ல இருந்து ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டார் நோக்கி எப்படி போகுதுன்றத பொறுத்து தான், எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும்னு முடிவு பண்ணணும். ஏன்னா 2x3யும் நியூமெரிக்கலா மேக்னிட்யூடா பார்க்கும்போது 2x3 6 தான். 3x2 6 தான். பட் வெக்டாரா பார்க்கும்போது நம்ம அப்படி எழுதக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல மாத்தி எழுதுறாதீங்க. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டார்க் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற டார்க் எப்போ மேக்ஸிமமா இருக்கும் அண்ட் எப்போ மினிமமா இருக்கும். ம். 2 கண்டிஷன் இருக்கு. இத ரப் பண்றவா? சோ தட் டயகிராம் மாரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓ நோ! ஒயிட் கலர்ல வருது. ஓகே. சோ அப்ப நம்ம ஓவர்லேப் பண்ணிப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி. இப்போ ஒண்ணும் இல்ல. அ அதே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சுக்குவோம். ஓகேவா? எல்லோ கலர் சூஸ் பண்ணிப்போம். சோ தட் ஈஸியா இருக்கணும். சோ அதே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சார்ஜ ஒரு சார்ஜ்ல ஒரு டைபோல் மொமெண்ட். ஓகேவா? 2 டைபோல் மொமெண்ட். ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ இது ஒரு சார்ஜ். ஓகேவா? அண்ட் இன்னொரு சார்ஜ். ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஒண்ணு பாசிட்டிவ் அண்ட் இன்னொன்னு நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ இது பாருங்களேன். இது டைபோல் மொமெண்ட் பிளேஸ் பண்ணிட்டேன். 2 டைபோல் மொமெண்ட். ஆக்சுவலா 2 டைபோல் மொமெண்ட் இல்ல. ஒரு டைபோல் தான். அண்ட் அந்த டைபோலுக்கு ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஸோ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒண்ணுமே இல்ல. சிம்பிள். E வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் டூ யாரு? யாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கா? டைபோல் மொமெண்ட்க்கு அங்க ஆக்ட் ஆகுற டைபோலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கா? அப்ப இங்க உருவாகுற ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அப்போ sin 90 என்னது? இங்க அதுவா?
ஸோ sin 90 ஈக்குவல் டூ 1. ஸோ அப்போ sin 90 இருக்கும்போது தான் என்னவா இருக்கும்னா, மேக்ஸிமமா இருக்கும். ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட். அப்போ மினிமம்க்கு 0 குடுத்துருப்பாங்க. 0க்கு என்ன கண்டிஷன்? உங்களுக்கே தெரியும். அதாவது அதே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சுப்போம். அதே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கான். ஸோ அவன் இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, ஒரு டைபோல பிளேஸ் பண்ண போறேன். அது ஆக்சுவலா என்ன ஷிஃப்ட் அதிகமா இருக்குன்னா, லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஷிஃப்ட் அதிகமா இருக்குன்னா, அது மாரி வந்துரும். ஸோ அத கண்டுக்காதீங்க. ஐயோ! எல்லோ கலரே இருக்கு. சரி ஓகே. 2 எல்லோ கலர் இல்ல. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல உங்களுக்கு. ஓகே. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணியாச்சு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். யாஹ்! ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இது 2த்துக்கு நடுவுல ஒரு டைபோல் இருக்கான். ஓகேவா? இப்ப பாருங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷன். டைபோல் மொமெண்ட்டும் இந்த டைரக்ஷன். அப்போ இங்க உருவாகுற ஆங்கிள் எவ்வளவு? 0. அப்போ sin 0 என்னது? 0. அப்ப இந்த இதுல என்னவா இருக்கும்னா, மினிமமா இருக்கும். அதாவது இங்க டார்க்கே புரொடியூஸ் ஆகல. அதுதான் கான்செப்ட்டே. இங்க டார்க் என்ன புரொடியூஸ் ஆகுமா? திருவிசை என்ன வருமா? திரும்புமா? திரும்பாது. ரைட்டா? அதுவே இங்க பார்த்தோம்னா, இப்படி வைக்கும்போது எனக்கு திரும்பும். இந்த பாசிட்டிவ் இந்த இங்கேயும், நெகட்டிவ் இந்த டைரக்ஷன்லயும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்த மாரி தன்னை அலைன் படுத்திக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்த அந்த டைபோல் இப்படி வரும்போது, அங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அதுக்கு லென்த்த கண்டுபிடிச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாவ டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த டைபோல் இது மாரி அலைன் ஆகிருச்சுன்னா, அங்க டார்க்கே 0 ஆகிடுமா? ஏன்னா sin 0 0. அப்ப 0 இன்டூ P P என்ன வந்துரும்? 0 ஆகிடும். அப்ப டார்க்கே 0 ஆகிடும். ஸோ அதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அங்க வந்து டார்க்கே புரொடியூஸ் ஆகாதுன்ட்டு. ஸோ திரும்பி திரும்பி சொல்ல தேவையில்ல அத. இது எதுக்கான ஃபார்முலான்னா, நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது தான் இப்படி வருதுன்றாங்க. இன்கேஸ் இன்கேஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா, இது வேற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். டார்க் வேற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது அட்வான்ஸ்டு. உங்களுக்கு புக்ல குடுக்கல. பட் அட்வான்ஸ்டு. நம்மளுக்கு இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப்.